வணக்கம் மேம். நாங்கள் வந்து இப்போ ஆரா எஜுகேஷன் பற்றி யூடியூப்பில் பார்த்தோம். என்னோடய பேர் வந்து கார்த்திகை செல்வி. ஆரா எஜுகேஷன் வந்து யூடியூப்பில் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி வந்தது வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்தோம். வரும்போது நானும் பாப்பாவும் வந்தோம். இப்போ வந்து மேம்கிட்ட வந்து பேசினப்போ அவங்க நிறைய கோர்ஸ் பற்றி எங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. இஏனா என்னது, சிஏனா சிஏ கோர்ஸ் பற்றி நாங்கள் கேட்க வந்தோம். சிஏனா என்னது, எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னாக்கா சிஎம்ஏ சிஎஸ்சி இதெல்லாம் இருக்குன்னே வந்து அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இஏன்னு இன்னொரு கோர்ஸ் இருக்குது, ஏசிசி இருக்குது, இந்த மாதிரி இத்தனை கோர்ஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த கோர்ஸ்க்குலாம் இவ்வளோ பெனிஃபிட் ஆகும், இவ்வளோ படிக்கிறதுக்காகும், இவ்வளோ அமௌண்ட் ஆகும், எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக சொன்னாங்க. என்னென்ன வேலை கிடைக்கும், எவ்வளோ அதனால உங்களுக்கு யூஸ் இருக்கும், இந்த டிகிரியோட வேல்யூஷன் எப்படி, ரெண்டாவது இது வந்து ஒரு சைனிங் அத்தாரிட்டினா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது பின்னாடி வந்து நிறைய வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. நிறைய வந்து எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு இது நமக்கு கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட வந்து ஃப்ரீயாகவும் நம்ம பேசணும், அவங்களும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு கேட்டதில். அவங்க கீழே வந்து நல்ல நம்ம நிறைய இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இல்லாட்டி இவ்வளோ கோர்ஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என் பேர் வந்து அக்ஷயா. நான் 12th படிச்சுட்ருக்கேன். நான் 11th அப்போ வந்து கேட்டேன். ஃபஸ்ட்டு வரப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டைம் வரும்போது சரி கேட்டு போயிடலாம், நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கோர்ஸ் எடுத்தால் வேல்யூ இருக்கும், சீக்கிரம் ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி சம்பளமும் இருக்கும், அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து பிடிச்சது வந்துட்டு ஏசிசிஏ வித் இஏ சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லா வித் சிஎஸ்சி சொன்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு பார்த்துட்டு இனிமேல் நாங்கள் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வரும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி.